இங்க 3 ஃபைல் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ண சூஸ் பண்ணுங்க. மோர் தென் 1 ஃபைல் நீங்க சூஸ் பண்ணலாம். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மார்ச் மாதத்துக்குரிய டாரோ ரீடிங் பார்க்கலாம். வணக்கம், இது உங்கள் பேசும் டாரோ ஹீலர். முதல் வாரத்திலேயே பௌர்ணமி வாரதால 3 கார்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைல் 2 சூஸ் பண்ணினவங்களுக்கான இந்த மாசம் ரீடிங் என்னன்னு பார்க்க போறோம். நீங்க இப்போ ஒரு மன வேதனையிலையும் ஏதாவது ஒரு கவலையிலையும் இருக்கிறீங்கன்னு சொன்னா, இந்த சிச்சுவேஷன் என்னடா லைஃப் வெறுத்து போய் ஏதாவது ஃபீல் இருக்கிறீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னத்தை பெற்றுக்கொண்டீங்களோ அதை திருப்பி கொடுக்க வேண்டிய டைம் இருக்குது. அன்பு, பாசம், பணம், உதவி என்று சொல்லி நீங்க எல்லாத்தையும் ஒரு பெற்றுக்கொள்ள ஒரு ரிசீவரா மட்டும் இருந்தீங்கன்னு சொன்னா அதை நீங்க திருப்பி கொடுக்க வேண்டிய டைமா இருக்குது. அப்படி இல்லை, நீங்க தான் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க என்னத்தை பெற்றுக்கொண்டு அதை நீங்க திருப்பி கொடுக்குற டைமா இந்த மாசம் இருக்க போதுன்னு சொல்லுது. இந்த மாதம் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னு நினைக்கிறேன். நீங்க போல்டா இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. தெரிஞ்ச சில மாற்றங்கள், தோல்விகளை நீங்க சந்திச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதையெல்லாம் நினைச்சு ஒரு இடத்துலயே ஸ்டக் ஆயிடாம மூவ் பண்ணுங்க. மூவ்மெண்ட்டை விட்டுறாதீங்க, ஆக்டிவா இருங்க. மேபி இந்த கார்டு சூஸ் பண்ணீங்க ஒரு சிவ பக்தனா இருக்கலாம். அந்த சிவன் மாதிரி நீங்க உங்கள்கிட்ட ஆண் தன்மை அண்ட் பெண் தன்மை இருக்குது. நீங்க ஒரு நல்ல ஒரு லீடரா உங்களோட லைஃபை கைட் பண்ணலாம். ஆனா துரோகங்கள், வலி, பெயினால சில இடங்கள்ல நீங்க முடங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அண்ட் உங்களோட இன்ட்யூஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத கேளுங்க. உள்ளுணர்வு உங்களை சரியான முறையில் வழிநடத்தணும்னு நினைக்கிறேன். உங்களோட எமோஷன்ஸை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணுங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஹோல்ட் பண்ண வேணுமென்று இல்லை. வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியாத சில ரகசியங்கள் இருக்குது. வாழ்க்கை ஒரு வட்டம் என்று சொல்லுவினோம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. அதிர்ஷ்டம் எல்லாமே எங்கள் லைஃப்பில் கலந்துருக்கும். நீங்கள் எங்கேயாவது ஸ்டக் ஆகி நிற்கலாம். ஆனால் வாழ்க்கை சக்கரம் சுற்றிட்டே தான் இருக்கும். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி போய்கொண்டே இருக்க வேணும். உங்களுக்கு வெளியில் நடக்கிற பிரச்சனைகள், குழப்பங்களில் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் உங்களுக்குள்ள நடக்கிற கவலைகள், உங்களுக்குள்ள இருக்கிற மன போராட்டத்தோட நீங்கள் ஒரே சண்டை பிடிச்சிட்டு இருக்காம எமோஷனலி உங்களை நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கொண்டு அதில் இருந்து வெளியில் வந்து உங்களுக்கான வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் ஃபேமிலியோட ரொம்பவே அட்டாச்சான ஆளாக இருப்பீங்க. உங்களோட குடும்பத்தில் அல்லது நீங்கள் சொல்கிறத யாருமே கேட்கல அப்படி ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறீங்க. என்ன யாருமே புரிஞ்சு கொள்கிறாங்க இல்லைன்னு சொன்னால் அதை எல்லாரையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஒவ்வொருத்தரோட பார்வையும் வித்தியாசம். நீங்க கொஞ்சம் உங்களோட பார்வையை மாற்றி பாருங்க. இல்லாட்டி நீங்க சொல்ற விதத்தை மாத்தி பாருங்க. நீங்க சொல்றதான் எல்லாருமே கேட்க வேணும், நீங்க தான் சரி என்று சொல்லி ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னா அதை விட்டு நீங்க என்ன பெற்றுக்கொண்டீங்களோ அதை திருப்பி கொடுக்கறதுக்கும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த மாசம் உங்களுக்கு வர்றதுக்கு இருக்கு. அதை சரியான முறையில பயன்படுத்துறதுக்கு நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க வேணும். அண்ட் உங்களோட சில லக்கியான விஷயங்களும் இந்த மாசம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாற்றங்கள், கவலைகள், துரோகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சந்தோஷமான ஹாப்பியான வாழ்க்கை வாழுங்க. ஹாப்பியா இருங்க. இதுதான் இந்த ஃபைல் சூஸ் பண்ணி உங்களுக்கான மெசேஜ். இந்த மெசேஜ் ரெசனேட் ஆனா 222 கமெண்ட் பண்ணுங்க.